196வது வட்டம் கண்ணகி நகர் பகுதியில் மின்கசிவு ஏற்பட்டு தூய்மை பணியாளர் வரலட்சுமி அவர்கள் இன்று அதிகாலை உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது பெரும் துயரத்தை அளிக்கிறது. வரலட்சுமிக்கு 2 குழந்தைகள், ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை. சின்ன சிறுசுகளாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு தாயில்லா பிள்ளைகளாக தவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் ரூபாய் 10 லட்சமும், இந்த வட்டத்தில் தூய்மை பணிகளை ஒப்பந்தத்தில் எடுத்திருக்கிற நிறுவனத்தின் சார்பிலும் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியிருக்கிறார்கள். இந்த இழப்பீடு ஒரு உயிருக்கு ஈடாகாது என்பதை நாம் அறிவோம். என்றாலும் கூட இந்த 2 பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசின் சார்பிலும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். சார், இப்போ பொதுவாகவே இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகப்படியாக நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்ணகி நகர்லேயே பல இடங்களில் மின்கசிவு ஏற்பட்ட இடங்கள் இருக்குதுன்னு அந்த மக்கள் நிறைய வீடியோஸ் அனுப்புகிறாங்க. அதை எப்படி அதுதான் இப்போ பொதுமக்களிடத்தில் விசாரித்த போது ஆங்காங்கே குடிநீருக்காகவும் கழிவுநீர் சாக்கடைக்காகவும் மண்ணை தோண்டுகிற பணிகள் நடக்கின்றன. அப்படி மண்ணை தோண்டுகிற போது மின் இணைப்புக்கான வயர்கள், அந்த இணைப்புகள் துண்டிக்கப்படும் அபாயமும் நிகழ்கின்றன. அவற்றை சீர் செய்வதிலே அரசு அல்லது அதிகாரிகள், மின்வாரியத்தை சார்ந்தவர்கள் போதிய கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்கிற கவலையை வெளிப்படுத்தினார்கள். தொடர்புடைய அமைச்சர்களிடத்திலே இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எடுத்துச் செல்வோம். பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக ஆங்காங்கே மண்ணை வெட்டி போட்டிருக்கிற இடங்களில் அந்த பணிகளை விரைந்து முடித்து மின்கசிவு ஏற்படாத வகையிலே பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவோம். இறந்த வரலட்சுமியினுடைய குடும்பத்திற்கு அதிகமான தொகை இன்னும் கொடுக்க வேண்டும், பத்தாது அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. இது ஒரு தனியார் நிறுவனம் தூய்மை பணியாளர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுனால தானே இதை நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்க வேண்டியிருக்கு. இதுவே அவங்களோட ஜாப் ஒரு பெர்மனண்ட்டாக இருந்ததுன்னா அரசாங்கம் கொடுக்க வேண்டியது தானாக வந்துவிடும் அல்லவா? அரசு ஊழியர்கள் இருந்தால் கூட அரசாங்கம் அப்படி பெரிதாக எதுவும் இழப்பீடு தருவதில்லை. அதற்கும் நாம் போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது. பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் பெற வேண்டியிருக்கிறது. இந்த பணிகளை, தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நேற்றைக்கல்ல, அரசாணை 152 பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் போராடி கொண்டிருக்கிறோம். GO 152 என்று சொல்லப்படுகிற அந்த அரசாணை தான் நகர்ப்புறங்களில் தனியார் வசம் ஒப்படைத்து அந்த பணிகளை செய்வதற்கான வழிவகை செய்கிறது. ஆகவே அந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம். மதுரை, சென்னை போன்ற பெருநகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இப்போது அண்மையிலே நடைபெற்ற போராட்டத்தில் 3வது நாளில் இருந்தே 13வது நாள் வரையில் 10 நாட்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த களத்திலே நின்றிருக்கிறோம். அமைச்சர்களோடு பேசியிருக்கிறோம். முதலமைச்சரின் கவனத்திற்கும் எடுத்து சென்றிருக்கிறோம். ஆகவே இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நாங்கள் ஆதரித்து கொண்டே மாற்று கருத்தாக இந்த பணிகள் 90 விழுக்காடு அல்லது 100 விழுக்காடு ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை சார்ந்தவர்களுக்கானதாகவே நிரந்தரப்படுத்தப்படுவதாக இருக்கக்கூடாது, அது ஏற்புடையதில்லை என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் எனது பிறந்த நாள் விழாவில் பதிவு செய்தேன்.
இன்றைக்கும் நான் அந்த கருத்திலே உறுதியாக இருக்கிறேன். அதாவது இப்போதைக்கு அவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். தொலைநோக்கு பார்வையோடு இதனை அணுக விரும்புகிறோம். எந்திரமயமாக்குவதன் மூலம் இதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே வேலை செய்யக்கூடிய சூழல் தகர்க்கப்படும். யாரெல்லாம் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த வேலையை செய்ய முடியும் என்கிற நிலையை பிற்காலத்திலே உருவாக்க முடியும், எதிர்காலத்திலே உருவாக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த பணியை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கானதாக நிரந்தரப்படுத்தி விடக்கூடாது என்று கூறுகிறோம். அவ்வளவுதான்.